தமிழக தலைவர் மாவீரன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையை கண்டித்து இந்த இடத்துல ஆர்ப்பாட்டமானது மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்குது. இங்க ரொம்ப பெருசா பேச விரும்பல, பெரிய பெரிய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் பேசிட்டாங்க. அதாவது இந்த பறையர்கள் ஒண்ணு சேர்ந்திருக்கின்றத மற்ற சமூகம் பார்க்கணும். இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்திருக்குது, ஒட்டுமொத்த பறையர் சேர்ந்து அடுத்த சட்டமன்றத்தை லாக் பண்ணணும். அதான் பறையர் ஒட்டுமா, ரோட்ல நிக்க கூடாது. இதே மாதிரிதான் வெங்கட்ராமன் ஒரு ஜனாதிபதி ஒரு தலித் இஷ்யூக்கு நம்ம 110 MP அமைங்க SC/ST அமைப்பை மீட் பண்ண விடல. அதனோட விளைவு என்ன தெரியுமா? எந்த SC/ST அமைப்பை மீட் பண்ண விடலையோ அதே ஜனாதிபதி வெங்கட்ராமனை பதவி விட்டு இறக்கி கேரளாவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் வந்து பிரதமர் ஜனாதிபதி ஆக்குனாரு. இதுதான் நம்மளோட ஒற்றுமையா இருக்கணும். வெறுமனையா நம்ம கோஷம் போட்டுட்டு போயிட்ட மாதிரியே இருக்கக்கூடாது. இது இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளா நம்மளை பார்த்து தீட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்னைக்குள்ள ஒரு மேல் என்ன சொல்லலாம், சென்னை சேரி அசிங்கமா இருக்குது, சென்னை சேரிக்குள்ள ஃபுல்லா கடையா இருக்குது, மெரினா பீச்ல மரம் கழிக்கிறான், அதனால உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து வாக்கிங் வர முடியல, இதனால மறுபடியும் சேரி அப்புறப்படுத்தணும், பஸ் ரூட் விட முடியல, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இதுக்கு மெயின் என்ன கேட்டீங்கன்னா, ஆட்சியாளர்கள் கீழே வரணும். கீழே வந்தா மட்டும்தான் பறையர்கள் யாரும் தெரியும். வெறுமனே நம்ம பேச மாட்டோம்னு வச்சுக்கோங்க, ரோட்ல கொடி பிடிக்கிறதுக்கு தான் செய்வான். நம்ம ஓட்டை பயன்படுத்தி ஆச்சரியத்தை கீழே வைக்கணும், அதுக்கான நடவடிக்கை முடிக்கணும். நன்றி, வணக்கம்.